ஏ ஆதிமூலம். எஸ் ஐ எம் ஆதிமூலம். பாட்டிலாம் ரெடியா வச்சிருக்கேன். சரசு கூட உங்களுக்கு பிடிச்ச சிகப்பு சேலையில் வர சொல்லியிருக்கேன். என்ன மாப்பிள்ள ரொம்ப அர்ஜென்ட்டா கூப்பிட்டீங்க? வக்கீல் வேற வந்திருக்காரு. ஏதாவது விவகாரமா? ஆமா, விவரம் தெரியாம 2-3 எருமைகளை எஸ்டேட்டுக்குள்ள விட்டுட்டேன். உடனே அதை விரட்டலன்னா எஸ்டேட்டே மேஞ்சிரும் போல் இருக்கு. யார் அந்த எருமைங்க? இப்பவே சொல்லுங்க. மாமா கிட்ட சொல்லி சுட்டு பொசுக்கிடுறேன். எஸ். எருமை நம்பர் 1 ஆதிமூலம். மாப்பிள்ள. எருமை நம்பர் 2 நீ. மாமா. எருமை நம்பர் 3 உன் தம்பி. மச்சான் நானுமா? சீ, வாய மூடு. ஏதாவது உறவுன்னு சொல்லிட்டு வந்தீங்க, நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். பொழப்பு தேடி வந்தீங்க, நானும் ஏதோ சபலத்துல உன்னை தொட்டுட்டேன். தொட்ட பாவத்துக்காக உங்க எல்லாரும் இங்க தங்க வச்சு பதவியும் போட்டு கொடுத்தேன். ஆனா எல்லாருமா சேர்ந்து நயவஞ்சகமா என்ன எக்கச்சக்கமா ஏமாத்திட்டீங்க. யாரோ எங்க மேல அபாண்டமா பழி சொல்லியிருக்காங்க. யாரும் பழி சொல்லல. நானே கொஞ்ச நாளா உங்க நடவடிக்கைகளை ரகசியமா கவனிச்சிட்டு வரேன். கணக்கு வழக்கையும் பார்த்தேன். இனிமேல் என்னை ஏமாத்த முடியாது. இப்பவே வெளியே போங்க. வக்கீல் சார், சரசுக்கு நான் கொடுத்த பவர், அவங்க அண்ணனுக்கு கொடுத்த பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் இப்பவே கேன்சல் பண்ணி கையெழுத்து வாங்கிக்க. இந்த கழுதையை தொட்ட பாவத்துக்காக மாசம் 5000 மூஞ்சில தூக்கி எறிங்க. மாமா, என்னையுமா போ சொல்றீங்க? ஒன்னையும் தாண்டி அடிச்சுட்டானே. 10 நிமிஷம் பொல்லாது மாப்பிள்ள. இன்னும் ஒரு நிமிஷம் யாராவது இங்க நின்னீங்க, உங்களை போலீஸ் போன் பண்ணி என்ன இழிச்சு வாங்க நினைச்சீங்க எல்லாம். வாட்ச்மேன், வாட்ச்மேன், இப்ப வெளியில போறாங்களே அந்த 3 பேரையும் எந்த காரணத்தை கொண்டு உள்ள விடக்கூடாது. பணத்துக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. ஜாக்கிரதை. நடக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல முதலாளி இங்க வருவாங்க. வாங்க முதலாளி வாங்க. விஸ்வநாதன் என்ன செய்யறான்? எப்பவும் போல ஆரம்பிச்சுட்டாருங்க. கதவு திறடா. திறக்கிறேன். நீங்க வருவீங்கன்னு திறந்தே வச்சிருக்கேன். எப்படி போனவங்க வருவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியுது பார். எல்லாம் நம்ம செட்டப் தான். போ முன்னாடி போ. இந்த இதெல்லாம் ஒரிஜினல் நோட்டு. 10,000 ரூபாய் வச்சுக்குங்க. ஹலோ, யாரே ராஜாவா? என்னப்பா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். குத்துக்கல்லு மாதிரி ஜாலியா இருக்கேன். உடம்பு பாத்துக்கப்பா. அம்மா எப்ப வர ஊருக்கு? என்னது 1 வாரம் ஆகுமா? டேய், உடனே டிக்கெட் வாங்கிட்டு புறப்படுறா. ஓகே. இந்த வழியில வந்துட்டீங்களா? வந்த வழி முக்கியம் இல்ல, செய்ய போற காரியம் தான் முக்கியம். வா வா வா. வலது கால வைக்காத. நீ 2வது தடவை ஆட்சி பிடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. இடது கால வச்சு வா. வணக்கம் மாப்பிள்ள. உங்களை தான் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, எதுக்காக வந்தீங்க? நீங்க சொன்ன சொல்ல நான் காப்பாத்திட்டேன். வாசல் வழியா நான் வரல, இவங்க தான் வந்தாங்க. நான் பின் வழியா வந்தேன். என்ன மாமா, இத்தனை வருஷமா நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வந்தேன். ஒரே நாள்ல எங்களை வெளியே போ சொல்லிட்டீங்களே. நான் உங்களை தெய்வமா நினைக்கிறேன் மாமா. பிச்சைக்கார நாயங்களா? அதுக்கு தான் மாசம் 5000 தூக்கி எறிய சொல்லியிருக்கல, அப்புறம் எதுக்காக வந்தீங்க? எங்க அக்காளுக்கு சோப்பு சிப்பு கண்ணாடி வாங்குறதுக்கு 5000 ரூபாய் பத்தாது மச்சான். இதை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? மாப்பிள்ள, சரசு உங்ககிட்ட சேர்க்கும் போது 16 வயசு, பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்தது. அப்பவே வெளியே போடான்னு சொல்லி இருந்தா இந்த தக்காளி நல்லா வியாபாரம் பண்ணிருப்பேன். ஏண்டா என் உயிர் எடுக்கிறீங்க? 5000க்கு 10,000 வாங்கிட்டு போய் தொலைங்க. இத்தனை நாளா வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் எஸ்டேட்டுக்கும் முதலாளிங்க மாதிரி இருந்துட்டோம். இப்ப திடீர்னு வெளியே போக சொன்னா எங்களை யாரும் மதிப்பாங்க. அதனால முதலாளி மாறி இருந்த நாங்க முதலாளி ஆகலான்னு முடிவு பண்ணிட்டோம். எட்ரா கைய மாப்பிள்ள. என்ன சொன்ன? எட்ரா. அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எட்ரா கைய. நீ வழி டேய் உடா. உடா தள்ளுறா. டேய் உடா உடா. அவன் தள்ளி போறியா? உட்காரு. தொடுடா. டேய் தள்ளி போடா. உடா. உடாதே. உடாதே. நிமிராம்பா. பகவான்.
அமெரிக்காவிலே எத்தனை வருஷம் இருந்துட்டீங்க, நம்ம தமிழை ஒண்ணும் மறந்துடலையே. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் முத்தமிழை மறக்க மாட்டேன். கோயம்புத்தூர் பங்களாவில் நிறைய வேலை இருக்கு. போகலான்னா எஸ்டேட்ல இந்த பசங்க விட மாட்டாங்கறாங்க. என்ன பண்றது? சின்ன முதலாளி வந்தா பரவாயில்ல. இல்ல போறது சின்ன முதலாளி கார் மாதிரில. ஆமா, அப்படிதான் தெரியுது. சரி, நீ போயிட்டு நான் வந்துடுறேன். ஏன் என்னாச்சு? இன்ஜின்ல ஏதோ பெட்ரோல் அடைக்கிறது போட்டுருக்கு சார். ஒரு நிமிஷம் இருங்க, பாத்துறேன். நீங்க வண்டி ரெடி பண்ணி இங்கே இருங்க. இதெல்லாம் நம்ம எஸ்டேட் தான் சார். Is it? ஆமா. Good. சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியினில் பனி வடியுது வடியுது மண் மணக்குதம்மா, கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. பிம்பம் நீரில் மெல்ல திருநெத்திலி துள்ள, நீரோடை தாயை போல வாரி வாரி அள்ள. நீலவானம் அதில் எத்தனை மேகம், நீர் கொண்டு காற்றில் ஏறி நீண்ட தூரம் போகும். காட்டோரம் மூங்கில் பூக்கள் வாசம் வீச, காதோடு ஏதோ சொல்லி ஜாடை பேச. தேக்கும் பாக்கும் கூடாதோ, தோளை தொட்டு ஆடாதோ, பார்க்க பார்க்க ஆனந்தம் போக போக வாராதோ. என் மனம் துள்ளுது தன் வழி செல்லுது வண்ண வண்ண கோலம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியினில் பனி வடியுது வடியுது மண் மணக்குதம்மா, கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைச்சாரல் உண்டு, பொன்மாலை வெயில் கூட ஈரமாவதுண்டு. தோட்டம் உண்டு, கிளி கூட்டமும் உண்டு, கிள்ளைக்கும் நம்மை போல காதல் வாழ்க்கை உண்டு. நான் அந்த கிள்ளை போல வாழ வேண்டும், வானத்தில் வட்டமிட்டு பாட வேண்டும். எண்ணம் என்னும் சீட்டுத்தான் ரெக்கை கட்டி கொள்ளாதா, எட்டு திக்கும் தொட்டுத்தான்
மண் வழி செல்லுது வண்ண வண்ண கோலம். ஏய் மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கரையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கரையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியினில் பனி வடியுது மண் மணக்குதம்மா, மலையழகினில் மனம் கரையுது கண் மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கரையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கரையாமல் தலையாட்டும் அருவி. என்ன ரெடியா? ரெடி சார். குட், லெட்ஸ் கோ. தம்பி தம்பி சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ்டேட் பங்களாக்கா போறீங்க? ஆமா, அப்பா பார்க்கணும். அப்பா பாக்கா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். அப்பா சுகமா இருக்காங்கல்ல? சொல்றேன், வாங்க போகலாம். உட்காருங்க உட்காருங்க. டிரைவர், வண்டி கோயம்புத்தூர் பங்களா கூடு. தம்பி, உங்களுக்கு தகவல் கிடைச்சி நீங்க வந்து சேர வரைக்கும் பாடி தாங்காதுன்னு டாக்டர் சொன்னதுனால அப்பாவுடைய விருப்பப்படியே நாங்க எஸ்டேட்ல அடக்கம் பண்ணிட்டோம். தம்பி, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாளைக்கு முந்தி சரசுன்னு ஒரு பொம்பளை வச்சிருந்தாரு இல்லையா? அந்த பொம்பளை அவன் மாமன் தம்பி எல்லாருமா சேர்ந்து ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் விரட்டிட்டாருங்க. மறுநாளே அப்பா இறந்துட்டாருங்க நியூஸ் எனக்கு வந்தது. என்னால நம்பவே முடியல. அதுக்கப்புறமா அந்த வீட்டுல அவங்க ஜாலி பண்ணிட்டு அட்டகாசம் பண்றாங்கன்னா இது இயற்கை மரணமா இருக்காதோன்னு நான் சந்தேகப்படுறேன். என்ன சொல்றீங்க? எனக்கு அப்படி தோணுது தம்பி. உங்களை இப்பவே அவசரப்படாத தம்பி. அவங்க பணத்துக்காக எதையும் செய்யறவங்க. அதனால தான் சொல்றேன், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அண்ணே, என் படி நம்பர் சேர்த்து எங்க இருக்கா? இன்னைக்கு அவனுங்க எப்பேற்பட்ட சப்ளையரா இருந்தாலும் அவனுங்களை நான் உரத்துல நாஸ்தி பண்ணிடுறேன் பாரு. வணக்கம்ப்பா. எவன்டா அவன் சப்ளையரிங்க? எவன் சப்ளையரிங்க? எஸ் ஐ அம். யூ? நீதானா அந்த கோயில்? தலையை நல்லா வாரி இருக்க. என்ன இருக்க? என்ன இருக்கா? யோ, உன்னை பத்தி ஏற்கனவே சைக்கிள் ஸ்டாண்ட்ல கேள்விப்பட்டிருக்கேன். யாருக்கு சப்ளை பண்ணாலும் பண்ணுவலே ஊய, ஆனா உனக்கு பண்ணவே மாட்டேன். ஏன் யோ, பண்ண மாட்டேன் நீ என்ன மிரட்ட? ஒரு இந்திய நாட்டினுடைய பிரஜை கூப்பிடியா உன் முதலாளிய? என்னன்னு என்கிட்ட சொல்லியா? வச்சலம் பெருசா போச்சியா. என்னையா சத்தம்? கல்லாவுல உட்காரவே விட மாட்டேங்கிற. யோ முதலாளிய, ஆஃப்டர் ஆல் உன் கல்ல வேலை செய்யற கம்நாட்டி கைது இது எனக்கு சப்ளை பண்ண மாட்டேந்தியா? கோச்சுக்காத கண்ணா, ஏயா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற? யோ, இத பிடி. முதலாளி, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, வேண்டாம். யோ, சப்ளை பண்ண முடியும். நீ குந்து நைனா, நீ குந்து சப்போர்ட் பண்ணியா? என்ன இருக்கு? இட்லி வடை பொங்கல் சாதா தோசை நெய் தோசை ஊத்தாப்பம் வெங்காய பஜ்ஜி இருக்கா? இருக்க. அது ஏன்டா முதல்ல என்கிட்ட சொல்லல? நீ மறந்துட்டியா? ஏன்டா மறந்த? மறந்துட்டியா? வேணும்னா மறந்துட்டேன். எங்க நான் அதை சாப்பிட்டுட்டு இளையராஜா மாதிரி பெரிய நடிகர் ஆயிடுவேன்னு பொறாமையில நீ சொல்லல. இதுக்கு தான் நான் உனக்கு சப்ளை பண்ணவே முடியாதுன்னு சொன்னேன். ஏய் வேல்புரி தலையா, அடுத்த தடவை நான் வரும்போது இதே பேண்ட் சட்டையை நீ மாட்டிக்கிட்டு இருந்த காலிங் பெல்ல மாட்டி விட்டுருவேன். எங்க மாட்டுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு பிளேட் வெங்காய பஜ்ஜி சீக்கிரம் குடியா. காடையா காட்டுறேன். இப்ப நான் காட்டுறேன் பாரு. ஐயோ, என்னையா சத்தம்? முதலாளி, வெங்காய பஜ்ஜி கேட்டா வெறும் பஜ்ஜி எடுத்துட்டு வந்து வைக்கிறான் முதலாளி. வெங்காயம் இல்ல. முதலாளி, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அறிவு இருக்காயா உனக்கு? வெங்காய பச்சியில வெங்காயம் இல்ல அப்படின்னு கேக்குறான். இது நியாயம் தானே? அதானே? என்ன அதானே? முதலாளி, இன்னைக்கு வந்து வெங்காய பச்சி கேட்டான். பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க வெங்காயம்னு கேட்டான். நாளைக்கு வந்து மைசூர் போண்டா கேட்பான். பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க மைசூர்னு கேட்பான். அவ்வளவு பெரிய போண்டாவை நம்மளால சுட முடியுமா முதலாளி? நம்மளை பத்தி தெரிஞ்சு போச்சு. போங்கடா, நீங்களும் உங்க ஹோட்டலும் உங்க பஜ்ஜியும் சொஜ்ஜியும் உப்பு. ஏண்டா முன்சாமி, சாரிக்கு வாரி வந்தாடா. இங்க அவனும் வரமாட்டானுங்க. நான் கிளம்புறேன். டேய், உன்னதாண்டா. அதே அவன் புச்சா நம்ம ஸ்டாண்டுக்கு வந்து என்னவோ காடை காமிக்கிறானா. டேய் முன்சாமி, மச்சி கட்டி நீ எந்திரிக்கடா.
யாருன்னு தெரியுதா? ஓய் ராஜசேகரா, பேரிகால இருந்து எப்போ வந்தா? பேரிக்காவா? அமெரிக்காடா. எனக்கு பேரிகானே வருதுப்பா. இந்த கார் உண்டா? என்னதான்? சொக்கா இது என்னதான்டா? படா ஷோக்காகிறப்பா. ஆமா, என்ன ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்க? நீ ஒழுங்கா பச்சை அமெரிக்கா போன, நான் புளிங்க சர்ச்சு கட்சியில ரிக்ஷா ஓட்டுனுகிறேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வண்டியில ஏறு. இந்த வண்டியிலயா? ஆமா. இரு, இனிமே இது எதுக்கு? டேய் சேதுபதி இனாமா குட்டான்னு வச்சுக்கடா. உக்காரு உக்காரு. என்னப்பா குளிருது? எங்க அப்பா என்ன ரொம்ப நேசிச்சாரு. அவரு படிக்கல, நானும் அவர் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக என்ன அமெரிக்கால படிக்க வச்சாரு. அவர் குடிப்பாரு, ஆனா தண்ணி போட்டு கீழே விட அளவுக்கு அவர் குடிகாரம் இல்லை. ஒருவேளை இது கொலையா இருக்குமோ ஐயர் சொன்ன உடனே என்னோட சந்தேகம் பலமாயிடுச்சு. நான் இப்ப ராஜா வாங்க போனா சில உண்மைகளை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால நீ என்ன மாதிரி ராஜா வாங்க போற. உன்ன மாதிரி நானா? கண்டுபிடிச்சிட்டானுங்கண்ணா. அவங்க என்ன பார்த்ததே இல்ல. நீ ராஜா சொன்னா அவங்க நம்புவாங்க. கவலையே படாதே, நீ என்ன மாதிரி நடிக்கணும், அவ்வளவுதான். ஐயோ, நான் தெருக்கூத்துல திரௌபதி வேஷம் தான் போட்டுக்கிறேன். உன் அமெரிக்க படிப்பு, உன் ஸ்டைல் இங்கிலீஷ்லாம் நமக்கு வராதுப்பா. அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படாத. அங்க இருக்கவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. நான் 4 வாரத்தை இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன். அது சும்மா அடிச்சு விடு. சொல்லிட்டேன் தெரியா? அப்ப சரி. ஓகே. என்ன கட்ட வார்த்தையில பேசுற? ஐயோ, இங்கிலீஷ்ல ஓகேனா சரியான அர்த்தம். அப்படியா? ஓகே. நீ எப்ப வர்ற? நீ அங்க போன உடனே 4 நாள் கழிச்சு நான் வேலைக்காரனா அங்க வர்றேன். நீ எனக்கு வேலை கொடுக்குற. நான் உன் கூட சேர்ந்து எல்லா உண்மையும் வெளியே எடுக்கிறேன். அக்கா, சொல்லு. புதுசா வர போற பையன் இந்த எஸ்டேட் பக்கமே வந்ததில்ல. அவனுக்கு இந்த எஸ்டேட் பத்தின விவகாரம் ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு ஏதாவது ஐஸ வச்சு நம்ம கைக்குள்ள போட்டுப்போம். அவன் அவ்வளவு பெரிய ஆளா? இன்னும் ஐஸ் வைக்கிறியாமே? என் பேச்ச மீறுவானா? மீறினா பெரியவருக்கு பாலை தெளிச்ச மாதிரி பயலுக்கு தெளிச்சிட வேண்டியதான் பால. கார் வருது, நீ போய் ஆராத்துக்கு ரெடி பண்ணு. பயல ஒரு அமுக்கு அமுக்குவோம். அப்பா நம்மள அனாதை விட்டுட்டு போயிட்டாரு. செத்தது அவங்க அப்பா இல்ல தம்பி, உங்க அப்பா. அப்படியா? இந்த கேப் மாதிரி பசங்களை நான் பாத்துக்கிறேன். Nonsense of the stupid of the idiot. English. அமெரிக்கால செத்தா இந்த மாதிரி அழ மாட்டாங்க. என்ன பாபா சைக்கிள் ஆக்ஷன் மாதிரி இருக்கு. Stupid. காரியத்தை கடத்துற போல இருக்கு. அக்கா ரெடியா சொல்லுப்பா. காட காட்றானே யாரு? இவர்தான் மாமா. மாமா. மாப்ள வாங்க உள்ள போலாமா? மாமா, நீ அமெரிக்கன் பழமொழி ஒன்னு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மாப்ள. Jack and Jill went up the hill to fetch a pail of water. ஒரு பையன் நாட்டுல எப்படி பேசுறீங்க? வாங்க உங்க வாய்க்கு திஷ்டி தூக்கி போட சொல்றேன். வாங்க களி களி. ஜோக்காகுதே. யாரா இருக்கும் இந்த சவாரி? அது உங்க சித்திப்பா. சித்தியா? அது நாக்கில எல்லாம் வைக்கிறது இல்ல. அப்ப திங்கிறது இல்லையா? இது ஆரத்தி. ஆரத்தில அமெரிக்காவுல வைக்கிறது இல்ல. ஆரம்பமே இப்படி இருக்கு. தம்பி, அதான் ராஜாவோட அப்பா போட்டோ. பார்த்து அழுது வச்சுக்க. அப்பதான் இந்த பசங்க நம்புவானுங்க. அசத்திடுறேன். நைனா பூட்டியா நைனா, இந்த சவாரி புள்ளைய தனியா விட்டுட்டு உனக்கு எப்படி நைனா பட்டிய போட மனசு வந்தது? மாமா பாவம் எப்படி அழறான் பாருங்க. அவனுக்கு மட்டும் தான் அழ தெரியுமா? நான் அழுத அவனை அமுக்குறேன் பாரு. நைனா. ஓ அது அவனுக்கா? மாமா மாப்ள பாஷை ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்க. டாடிய பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அது சரி அது சரி. மாமா, உனக்கு இன்னொரு அமெரிக்கன் பழமொழி தெரியுமா? அள்ளி விடு. டிங் டாங் பெல், டிங் புஷிஸ் இன் தி பெல். வெல்லோ ஜொல்லோ வாப்பா போலாம். வா வா. அழாத நைனா. உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டேன். அழாத தம்பி. தொடங்க. இனிமே இந்த எஸ்டேட் எல்லாம் நீ தானே கவனிக்கணும். கவனிக்கிறேன். உங்களை எல்லாம் கவனிக்கிறதுக்கு தானே நான் அனுப்பிச்சுக்கிறாரு. யாரு? கடவுளே. அமெரிக்கா கடவுளா? அது சரி, வாங்க நம்ம ஆபீஸ் போய் கணக்கு வழக்கெல்லாம் பாப்போம். Nonsense of the stupid of the idiot. வந்தது வராதமா கணக்கு வழக்கு. காத்தோராயா, போய் 4 மசாலோட ஒரு கப் சைனா டீ வாங்கிட்டு வா. அம்மாடியா, மத்தியானத்துக்கு 4 பரோட்டா, வறுத்த கறி, சால்னா.
ராத்திரி விஷயத்த அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரே தூக்கமா வருது. என்னையா இது இங்க அசிங்கமா சோஃபா கேப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க? பெஞ்ச் எங்க? தம்பி பெஞ்ச் எல்லாம் மேல போட்டு வச்சிருக்க, அங்க வாங்க போகலாம். பெஞ்ச் கொஞ்சம் பெருசா இருக்குமா? எதுக்கு? நான் சில நேரங்கள்ல பல்ட்டி அடிப்பேன். நல்லா அடி. அதுக்குதான். சரி வாங்க மேல போகலாம். பல்ட்டிங்கிறான் ரிச்சாங்கிறான் ஒண்ணுமே புரியல. நீ சும்மா இருடா, காரியத்தை கெடுத்துற போல இருக்க. அமெரிக்கா பையன்டா. ஐயா வந்துட்டீங்க. வாயா, பின்னாடியே ஓடிட்டு இருக்கிய. என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வை. சரிங்க. தின்னாடா இது வீட்டு உள்ளே செடி வளர்க்குறானுங்க. ஏன் தம்பி வந்து ஐரா என்னவோ உன்னை கூப்பிட்டு காதை கச்சானே. அதுவா தம்பி, அந்த பயலை பத்தி உங்ககிட்ட புகழ்ந்து சொல்லி வைக்கணுமா? பேமானி அப்படியா சொன்னா? அப்பால அப்புறம் தம்பி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு 25,000 ரூபாய் கேட்டிருந்தேன். அதை 30,000 தரேன்னு சொல்லிட்டான். 25,000 கேட்டா 30,000 தரணும்னா எவன் வீட்டு பணத்தை எவன் கொடுக்கறது? அதானே. ஏன் ஐரா இதுக்கு முன்னாடி எவ்வளவு பணத்தை இந்த மாதிரி தனியா செலவு வச்சிருப்பானுங்க? ஐயோ, அது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. இவனுங்களெல்லாம் ஒரு வழி பண்ணணும். உடம்பெல்லாம் துடிக்குது, ஆனா தனியா பண்றதுக்கு பயமாகுது. ராஜசேகர் எப்ப வரானோ, எப்படி வரானோ? லாரி நிறுத்து, நிறுத்தியா? லாரி நிறுத்துனா நிறுத்து, நிறுத்து. என்ன செங்கமலா, அண்ணனுக்கு சாப்பாடா? யோ இறங்கி வாயா. உன்னதாயா? என்னையா இது திருவாத்த மாதிரி முழிக்கிற? இறங்கி வா. ஊருக்கு புதுசா? ஆமா, வீடு செலவுக்காக ஆகட்டுமே கூட்டு வந்தேன். இதா சின்ன மலை எஸ்டேட்டா? ஆமா, இப்படியே 5 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா வந்து சேர்ந்துரும். புறப்படு. 5 கிலோமீட்டரா? சின்ன மலை எஸ்டேட் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி 30 ரூபாய் வாங்கினேன். சொன்ன வாஸ்தவம் தான். இப்ப செங்கமலை எங்கூட எஸ்டேட் வரேன்னு சொல்லிருச்சே. வாங்க 3 பேரும் சேர்ந்து போவோம். உன்னை நம்பி எப்படி ஒரு வயசு புள்ளி கூட்டு வருது? நீ போய் ஏர் செங்கமலம். சரி. கொஞ்சம் இருமா. என்ன என்ன விளையாடுற? என்ன இந்த வண்டியில ஏத்தலைன்னு சொன்னா வேற யாரையும் ஏத்தவே கூடாது. அவர் மேலே கை வச்சிட்டியா நீ? என்ன என்ன என்ன? ஐயோ, இங்க பாரு, என்ன வண்டியில ஏத்தலனாலும் பரவாயில்ல, இந்த ஆள வண்டியில ஏத்த கூடாது. இந்தா சாப்பாடு நீ அண்ணன்கிட்ட கொடுத்துரு. நடந்து போனதே உங்களுக்கு அறிவு வரும். தாராள புரியுங்க. யோ 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 யோ, இந்த சின்னமலை எஸ்டேட்டுக்கு எப்படி போனோம் அதாவது சொல்லுயா. சின்னமலை எஸ்டேட் என் வாழ்க்கையை கெடுத்துட்டேயா. பரவாயில்ல, இப்படியே இந்த மரத்துல ஏறினா வந்து சேர்ந்துருப்போம். மரத்து மேலையா? என்ன இந்த ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரியா இருக்காங்க. என்னங்க என்னங்க ஏங்க என்னங்க ஏமா ஏண்டி? நிமிஷம், கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம எல்லாரும் இறக்கி விட்டீங்க. உங்க தாராள மனசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சின்னமலை எஸ்டேட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் நடந்தே போயிடுவேன். சின்னமலை அது சுத்தி அப்படியே படிக்க தெரியுமா? ஓரளவு தெரியுங்க. அப்படியே சுத்தி வாங்க. படிங்க. முதுகுல ஒண்ணும் எழுதலையே. யோ கீழே படியா. சின்னமலை எஸ்டேட். நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். கூப்பிட்டீங்களா? நீங்க போங்க. போங்க. நன்றி. செங்கமலம், நான் ரொம்ப நாளா உன் மேல ஆசை வச்சிருக்கேன். அது உனக்கே தெரியும். தனியா இந்த காட்டுல நாம சந்திச்சிருக்கோம். இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல போறேன், கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் இங்கே நிக்கிறேன்? உங்க இஷ்டம். இந்த காட்டுக்குள்ள எங்க ஓடிடுவேன்? இனிமே அவன் வரமாட்டா. நீங்க தைரியமா போங்க.
நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரல என்ன உங்க கதி என்ன இருக்கும் யோசிச்சு பாரு. இந்த மாதிரி வயசு பொண்ணுங்களா இந்த மாதிரி இடத்துக்குலாம் தன்னன் தனியா வரலாமா? எத்தனையோ தடவை இந்த பக்கமா வந்திருக்கேன் போயிருக்கேன். ஒரு நாள் கூட இப்படி நடந்ததே இல்ல. அந்த விஸ்வநாதையா போனதுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட்டே சரியில்லை. விஸ்வநாத் ஐயா அவங்க யாரு? இந்த எஸ்டேட் பூரா அவரோட தான். அந்த சண்டாளி சரசு ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட்டே நாசமாக்கிட்டானுங்க. ஆமா நீ யாரு? நானா? வேலைக்காரன். இந்த எஸ்டேட்ல வேலை தேடி வந்திருக்கு. இந்த எஸ்டேட்லயா? நீ உருப்பிட்ட மாதிரி தான். ஏன்? ஒழுங்கா சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்துட்டாலும் ஒண்ணுக்கு ரெண்டா கையெழுத்து மட்டும் வாங்கிப்பானுங்க. ஒரே சொரண்டல் தான். இதுல யாரும் தட்டி கேட்கறதே இல்லையா? கேட்டாலும் அடி உததான். பெரியவர் போய் சேர்ந்துட்டாரு. சின்னவர் என்னமோ அமெரிக்காவில இருக்கிறாராம். அப்படியே வந்தாலும் என்ன கிழிச்சிடவா போறாரு. இதுல உனக்கு விவரமா எப்படி தெரியும்? எங்க அண்ணன் எஸ்டேட்ல தான் வேலை செய்யுது. அப்பப்ப ஏதாவது சொல்லும். அவன் நீ என்ன செய்யற? உங்க பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்க. அழகாவும் பேசுற அழகாவும் இல்ல. நான் இனிமே இங்கதான் வேலை செய்ய போறேன். உன்னை மறுபடியும் பாக்குறேன்னு சொன்னேன். என்னங்க எஸ்டேட்டுக்கு போற சரியான வழி தானே? ஆமா. யாரு பண்ணி? நீங்க? நான் இந்த வீட்டு எஜமானி அம்மா. யார பார்க்கணும்? இங்க ஆதி மூலம்னு. நான் தான் ஆதி மூலம். என்ன விஷயம்? என் பேர் சேது. நான் மெட்ராஸ் இருந்து வர்றேன். சுவாமிநாத ஐயர் அனுப்பிச்சாங்க. அடே 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 ஒத்து ஒத்து ஐயர் அனுப்பிச்சாரா? அப்படி நம்ம ஆளு இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. என்ன எழுதியிருக்காரு தெரியல. அன்புள்ள ஆதி மூலம் இந்த கடிதம் கொண்டு வரும் சேது எனக்கு வேண்டிய பையன் சரியான ஆள். ராஜதந்திரி நம் திட்டத்திற்கு மிகவும் உதவியாக இருப்பான். உபயோகப்படுத்திக் கொள்ளவும் இப்படிக்கு சாமிநாதன் நாயர். ஐயரா என்ன நடக்க போதோ? என்னது இந்த தம்பி கொண்டாந்தது? இந்த தம்பி ராஜாவின் பார்வை பக்கம். என்ன லெட்டர் இது? இது வந்து இங்கிலீஷா தமிழா உருதா? தமிழ். நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட். நீ எப்படி? அப்பாடா. தம்பிய வேலைக்கு வச்சுக்க சொல்லி ஐயர் எழுதியிருக்காரு. என்ன வேலைக்கு வந்துக்கிறியா? ஆமா முதலாளி. அதான் இங்க ஏற்கனவே தண்டசோறு பசங்க அமிக்கி அமிக்கி துண்ணுனுக்குறானுங்களே. எங்க அந்த இன்னொருத்தன் காத்தவராய? கோயிலுக்கு போயிருக்கான். பிரசாதத்துக்கு வேற கோயிலுக்கு போய்க்கிறான். உனக்கு என்ன வேலை தெரியும்? இந்த கணக்கு வழக்கு எல்லாம் தெரியும் முதலாளி. அதான் கணக்கு வாய்க்கு கேக்கு மேக்கு பாக்குறதுக்கு இவங்கிறானே. உனக்கு சைக்கிள் ரிக்ஷா ஓட்ட தெரியுமா? தெரியும் முதலாளி. மசாலா வடை சுட தெரியுமா? தெரியும் முதலாளி. அதான் மசாலோட சுட தெரியும் சொல்லிட்டாரு. அதான் ரிக்ஷா ஓட்ட தெரியும் சொல்றாரு. காட்ட தெரியுமா? தெரியும் முதலாளி. காட்டு. புரியல முதலாளி. இது அமெரிக்கன் இங்கிலீஷ். உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இனிமே என்ன டவுட் கேட்காத. மாசம் 10,000 சம்பளம், 20 நாள் லீவு. ஓகே? ஓகே. நட்சத்திர பங்களா, இது நட்சத்திர பங்களா. அவன் கிடக்குறான் லூசு பைய. குறை மாசத்துல பிறந்தவன். நீ நம்ம காலையில தங்கிக்க. எனக்கு எப்பப்ப வேலை செய்யணுமோ அப்பப்ப செஞ்சு கொடுத்துரு. வெள்ளிக்கிழமை நாள் அதுவுமா வந்திருக்கிற. எப்படியா பாப்போம். எந்த வீடு? இந்த வீடு தான். அதானா? ஆமா ஆமா. ஒரு பிடிச்சிருக்குது. நான் வரலையா? வரியா? இப்பதானே வந்திருக்கிறேன். வணக்கம். நீங்களா? நீங்க எப்படிங்க? பக்கத்து வீடுதான். பக்கத்து வீடு தானா? வசதியா போச்சுங்க. எதுக்கு? எல்லாத்துக்கும். இல்ல இல்ல இல்ல, அது வந்து நீங்க தெரிஞ்ச ஆளாச்சே. நான் புது ஆளு. ஏதாவது வேணும்னு சொன்னா உங்ககிட்ட அப்பப்போ தெரிஞ்சு. அதானே. ஆமா, வந்த உடனே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அது எப்படி? நம்ம முகராசி அப்படி. உன் அதிர்ஷ்டம். வந்த உடனே உனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, வீடும் கிடைச்சிருச்சு. போக போக பாருங்க எல்லாம் சொந்தமா. ஒண்ணு இல்ல, அது வந்து வந்த உடனே ஆரம்பிச்சு அவன் வேலைய பாரு. கஷ்டப்பட்டு எப்படியா நான் திறந்துட்டேன். இந்த சாவி உள்ள படுத்து உருளு போ. உருள்றதா? ஐயே, என்ன இது வெறும் தரையா இருக்கு? படுக்கிறதுக்கு பாய் தலவாணி கூட இல்ல. ரொம்ப குளிருமே. என்ன பண்ணுவ? ஐயோ, நீங்க சொன்ன பிறகு இன்னும் குளிருதே. சரி,
இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என் வீட்ல இருந்து கொண்டு வந்து தரேன். ஆமா சாப்பாடு ஞாக்கவே வந்துடுறேன். எது பெரிய ஆளுதான்.